நண்பர்களே, நம்ம ஆன்மீக தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் ஜெய் ஸ்ரீ ராதே, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் ஆன்மீக கதை ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்கிறது. ஏன் சிலர் முதுமையில மரியாதையோட வாழ்கிறார்கள், ஆனா சிலர் அவமதிப்பையும் தனிமையையும் சந்திக்கிறார்கள்? இதற்கு சிவபெருமானே பார்வதி தேவியிடம் கூறியதாக சொல்லப்படும் ஒரு அர்த்தமுள்ள கதை இருக்கிறது. இந்த கதையை முழுசா கேட்டா நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய எதிர்காலத்தையும் வேறொரு கோணத்துல பார்க்க ஆரம்பிப்பீர்கள். வீடியோவை தொடங்கும் முன் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களோட ஒவ்வொரு ஆதரவும் இன்னும் நல்ல ஆன்மீக கதைகளை உங்களிடம் கொண்டு வர எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். நண்பர்களே, இந்த கதையானது புராணங்களில் சொல்லப்படும் ஒரு ஆன்மீக கதையாகும். இதன் நோக்கம் யாருடைய நம்பிக்கையையும் புண்படுத்துவதல்ல, வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டுதலையும் சிந்திக்க வைக்கும் கருத்துக்களையும் பகிர்வதுதான். எனவே இந்த கதையின் ஆன்மீக அர்த்தத்தை மனதில் வைத்து முழுவதும் பாருங்கள். ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் உலகத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்போது சில வயதானவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை பார்வதி தேவி கவனிச்சாங்க. சிலருக்கு சாப்பிட உணவு கூட கிடைக்கல. சிலரை அவர்களோட சொந்த பிள்ளைகளே மதிக்காமல் பேசினாங்க. சிலர் அவமானத்தோடும் வேதனையோடும் வாழ்க்கைய கழிச்சு கொண்டிருந்தாங்க. அந்த காட்சியை பார்த்த பார்வதி தேவியின் மனசு மிகவும் கலங்கி விட்டது. அவங்க சிவபெருமானை பார்த்து, பிரபுவே, ஒரு விஷயம் எனக்கு புரியலை. இளமையில எல்லாராலையும் மதிக்கப்பட்டவங்க முதுமைக்கு வந்ததும் ஏன் இவ்வளவு அவமதிப்பை சந்திக்கிறாங்க? ஏன் அவர்களுடைய பேச்சுக்கு மதிப்பு குறைகிறது? இதற்கு காரணம் என்ன என்று கேட்டாங்க. பார்வதி தேவியின் கேள்விய அமைதியா கேட்ட சிவபெருமான், பார்வதி, இதற்கு பின்னால் ஒரு ஆழமான காரணம் இருக்கு. மனித வாழ்க்கையின் ரகசியத்தை புரிந்து கொண்டா இந்த சந்தேகத்துக்கே பதில் கிடைத்துவிடும். கவனமா கேள் என்று சொல்ல ஆரம்பிச்சார். உலகத்தை படைத்த காலத்துல எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரியான 40 வருட ஆயுளை கடவுள் நிர்ணயித்தார். மனிதன், கழுதை, நாய், அகந்தை என்று எல்லா உயிர்களுக்கும் ஒரே அளவு வாழ்க்கை தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் மனிதன் மட்டும் அதில் திருப்தி அடையவில்லை. இன்னும் கொஞ்சம் காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள் உருவானது. அந்த நேரத்தில் ஒரு கழுதை கடவுளின் சபைக்கு வந்தது. அது மிகவும் சோர்வாக இருந்தது. உடல் முழுவதும் உழைப்பின் களைப்பு தெரிந்தது. கைகளை கூப்பிட்டு, இறைவா, என் வாழ்க்கை முழுக்க சுமையை சுமந்துக்கிட்டே இருக்கணும், மற்றவர்களுக்காக உழைத்துக்கிட்டே இருக்கணும், 40 வருடம் இப்படியே வாழ்றது எனக்கு மிகவும் கஷ்டம். தயவு செய்து என் ஆயுளில் 20 வருடத்தை குறைச்சிடுங்க. அந்தளவு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டது. கழுதையின் வேண்டுகோளை கேட்ட கடவுள் ஒரு நிமிடம் யோசித்தார். பிறகு மனிதனை அழைத்து, உனக்கு இன்னும் நீண்ட காலம் வாழ ஆசை இருக்கிறதா? இந்த கழுதை தன்னுடைய 20 வருட வாழ்க்கையை வேண்டான்னு சொல்றது. அதை உனக்கு கொடுத்தால் ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டார். அந்த கேள்வியை கேட்ட மனிதன் யோசிக்கவே இல்லை. நீண்ட ஆயுள் கிடைக்கப் போகிறது என்ற பேராசை அவனுடைய மனதை மூடிவிட்டது. உடனே, ஆம் இறைவா, அந்த 20 வருடத்தையும் எனக்கே கொடுங்கள் என்று மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான். கடவுளும் அவன் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார். கழுதையின் ஆயுளிலிருந்து 20 வருடத்தை குறைத்து மனிதனுடைய வாழ்க்கையுடன் சேர்த்தார். அதுவரை 40 வருடம் மட்டுமே இருந்த மனிதனின் ஆயுள் இப்போது 60 வருடங்களாக மாறியது. ஆனால் நண்பர்களே, மனிதனின் ஆசை அங்கேயே நிற்கவில்லை. அவனுக்கு கிடைத்தது போதவில்லை. இன்னும் அதிகமாக வேண்டும் என்ற எண்ணம் மீண்டும் அவன் மனதில் எழ ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு நடந்த சம்பவம்தான் மனித வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிய ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. மனிதன் 60 வருட ஆயுளை பெற்ற பிறகும் அவனுடைய ஆசை குறையவில்லை. இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்தால் வாழ்க்கையை இன்னும் நன்றாக அனுபவிக்கலாம் என்ற எண்ணம் அவன் மனதில் வேரூன்றியது. நீண்ட ஆயுள் கிடைத்தால் அதனுடன் வரும் பொறுப்புகளும் மாறும் என்பதை அவன் அப்போது புரிந்து கொள்ளவில்லை. சில காலம் கழித்து ஒரு நாய் கடவுளின் சபைக்கு வந்தது. அதன் முகத்தில் சோர்வும் கண்களில் வேதனையும் தெரிந்தது. அது கைகளை கூப்பிட்டு, இறைவா, என் வாழ்க்கை மிகவும் கஷ்டமானது. நான் வாழும் வரை வீடுகளை காக்கணும், அந்நியர்களை பார்த்து குறிக்கணும், பல இடங்களில் அடியும் உதையும் வாங்கணும். எல்லாருக்கும் விசுவாசமாக இருந்தாலும்
பல நேரங்களில் எனக்கு கிடைப்பது அலட்சியம்தான். 40 வருடம் இப்படியே வாழ்வது எனக்கு வேண்டாம். தயவு செய்து என் ஆயுளில் 20 வருடத்தை குறைத்து விடுங்கள். அந்த அளவு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று பணிவுடன் வேண்டியது. நாயின் வேண்டுகோளை கேட்ட கடவுள் மீண்டும் மனிதனை அழைத்தார். முன்பு கழுதையின் 20 வருட வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டாய், இப்போது இந்த நாயும் தனது 20 வருட ஆயுளை வேண்டாம் என்கிறதே, இதையும் உனக்கு கொடுத்தால் ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டார். அந்த மனிதன் இந்த முறையும் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. இறைவா, நீங்களாக கொடுக்கிற வரத்தை நான் எப்படி மறுப்பேன்? அதையும் எனக்கே கொடுத்து விடுங்கள் என்று உடனே சம்மதித்தான். கடவுள் அவன் விருப்பத்தை நிறைவேற்றினார். நாயின் ஆயுளிலிருந்து 20 வருடத்தை எடுத்து மனிதனுடைய வாழ்க்கையோடு சேர்த்தார். அதுவரை 60 வருடமாக இருந்த மனிதனின் ஆயுள் இப்போது 80 வருடங்களாக உயர்ந்தது. ஆனால் நண்பர்களே, ஒரு விஷயத்தை கவனியுங்கள். மனிதன் ஒவ்வொரு முறையும் அதிக வருடங்களை மட்டுமே கேட்டான். அந்த வருடங்களோடு சேர்த்து வரப்போகும் சோதனைகள், பொறுப்புகள், கஷ்டங்கள் பற்றி அவன் ஒரு முறையாவது சிந்திக்கவில்லை. பேராசை மனிதனின் கண்களை மறைத்துவிட்டது. சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்து, பார்வதி, மனிதன் கேட்பது எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்காது. சில நேரங்களில் நாம் விரும்பி வாங்கிக் கொள்வதே பிறகு வாழ்நாள் முழுவதும் சுமக்க வேண்டிய பாரமாக மாறிவிடும் என்று சொன்னார். அந்த நேரத்தில் இன்னொரு உயிரினம் கடவுளின் சபையை நோக்கி வந்தது. அது மெதுவாக நடந்து கொண்டு வந்தாலும் அதன் முகத்தில் ஒரு ஆழமான சிந்தனை தெரிந்தது. அந்த உயிரினம் சொல்ல போகும் வார்த்தைகள் தான் மனித வாழ்க்கையை இன்னொரு கட்டத்திற்கு மாற்றப் போகிறது. அது ஒரு ஆந்தை. அந்த ஆந்தை கடவுளிடம் என்ன கேட்டது? மனிதன் மீண்டும் என்ன முடிவெடுத்தான்? அந்த ஒரு முடிவால் தான் மனித வாழ்க்கையின் கடைசி கட்டம் எப்படி மாறியது என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சிவபெருமான் சொல்லிக் கொண்டிருந்த கதையை பார்வதி தேவி மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாங்க. மனிதன் ஏற்கனவே கழுதையிடமிருந்தும் நாயிடமிருந்தும் வாழ்க்கையை வாங்கி கொண்டான். ஆனால் அவனுடைய ஆசை இன்னும் அடங்கவில்லை. அந்த நேரத்தில் ஒரு ஆந்தை மெதுவாக கடவுளின் சபைக்குள் வந்தது. அது அமைதியாக நின்று, இறைவா, எனக்கு 40 வருடம் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. வயதாக வயதாக என் உடல் பலவீனமாகி விடுகிறது, பார்வை மங்குகிறது, தனியாகவே வாழ வேண்டிய நிலை வருகிறது. இந்த வாழ்க்கையை முழுவதுமாக சுமப்பது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. தயவு செய்து என் ஆயுளில் 20 வருடத்தை குறைத்து விடுங்கள் என்று வேண்டிக் கொண்டது. ஆந்தையின் வேண்டுகோளை கேட்ட கடவுள் மீண்டும் மனிதனை அழைத்தார். மனிதனே, இந்த ஆந்தையும் தன்னுடைய 20 வருட வாழ்க்கையை வேண்டாம் என்று சொல்கிறது. இதையும் உன் ஆயுளோடு சேர்த்தால் நீ 100 வருடம் வரை வாழ முடியும். ஆனால் இந்த முடிவு உன்னுடையது. நன்றாக யோசித்து பதில் சொல் என்றார். கடவுள் இந்த முறை அவனுக்கு யோசிக்கும் வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் பேராசை ஏற்கனவே அவனுடைய மனதை முழுவதுமாக ஆக்கிரமித்து விட்டது. நீண்ட ஆயுள் கிடைக்கிறது என்ற மகிழ்ச்சியில் அதன் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை அறியவே அவன் முயற்சி செய்யவில்லை. இறைவா, அந்த 20 வருடங்களையும் எனக்கே கொடுங்கள் என்று மனிதன் எந்த தயக்கமும் இல்லாமல் சொன்னான். கடவுளும் அவன் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார். ஆந்தையின் ஆயுளிலிருந்து 20 வருடத்தை எடுத்து மனிதனுடைய வாழ்க்கையுடன் சேர்த்தார். அந்த நொடியில் மனிதனின் ஆயுள் 100 வருடங்களாக மாறியது. இங்கே வரை கதையை கேட்ட பார்வதி தேவி, பிரபுவே, மனிதன் கேட்டதைத்தானே பெற்றான். அப்படி இருக்க முதுமையில் அவன் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? ஏன் அவன் அவமதிக்கப்படுகிறான் என்று மீண்டும் கேட்டாங்க. சிவபெருமான் புன்னகையுடன் பார்வதி தேவியை பார்த்தார். பார்வதி, மனிதன் வாங்கியது வருடங்கள் மட்டுமல்ல, அந்த உயிரினங்களின் வாழ்க்கை முறையையும் சேர்த்துதான் வாங்கி கொண்டான். அதனால்தான் அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் மாறி போனது. இதுதான் இந்த கதையின் மிகப்பெரிய ரகசியம். நண்பர்களே, இங்கிருந்துதான் இந்த கதையின் உண்மையான அர்த்தம் ஆரம்பமாகிறது. ஒரு மனிதன் பிறந்து 40 வயது வரை வாழ்வது மட்டும்தான் அவனுடைய சொந்த வாழ்க்கை. அதற்கு பிறகு அவன் வாழ்வது அவன் விரும்பி வாங்கி கொண்ட மற்ற உயிர்களின் வாழ்க்கை. அது எப்படி? 40 வயதுக்கு பிறகு ஏன் மனிதன் கழுதையைப் போல சுமைகளை சுமக்கிறான்? 60 வயதை கடந்த பிறகு ஏன் நாயைப் போல யாரும் அவன் பேச்சை கேட்காமல் போகிறார்கள்? 80 வயதுக்கு மேல் ஏன் ஆந்தையைப் போல அமைதியாக ஒரு மூலையில் உட்கார்ந்து மற்றவர்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கும் நிலை வருகிறது? இந்த கேள்விகளுக்கான பதிலைத்தான்
சிவபெருமான் அடுத்ததாக பார்வதி தேவிக்கு விளக்க ஆரம்பித்தார். பார்வதி தேவி மிகவும் ஆர்வமாக சிவபெருமானை பார்த்து கொண்டிருந்தாங்க. மனித வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள அவங்களுக்கும் ஆவலாக இருந்தது. அப்போது சிவபெருமான் அமைதியாக பேச ஆரம்பித்தார். பார்வதி, ஒரு மனிதன் பிறந்து 40 வயது வரை வாழ்வது மட்டும்தான் அவனுடைய உண்மையான வாழ்க்கை. அந்த காலத்தில் தான் அவன் கனவுகள் காண்கிறான், படிக்கிறான், உழைக்கிறான், குடும்பத்தை உருவாக்குகிறான், வாழ்க்கையை அனுபவிக்கிறான். இது அவனுக்காக படைக்கப்பட்ட காலம். ஆனால் 40 வயதை கடந்த பிறகு அவன் விரும்பி வாங்கி கொண்ட கழுதையின் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அந்த வயதில் குடும்பத்தின் முழு பொறுப்பும் அவன் தோள்களில் விழுகிறது. பிள்ளைகளின் படிப்பு, திருமணம், வீட்டு செலவு, கடன், சொத்து, உறவினர்களின் எதிர்பார்ப்பு என்று முடிவே இல்லாத சுமைகளை சுமக்க ஆரம்பிக்கிறான். காலை முதல் இரவு வரை உழைத்தாலும் இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது என்ற எண்ணமே அவனை துரத்தி கொண்டே இருக்கும். ஒரு கழுதை சுமையை சுமந்து கொண்டே முன்னேறுவது போல அந்த மனிதனும் தன்னுடைய ஆசைகளை ஒதுக்கி வைத்து குடும்பத்திற்காக மட்டுமே வாழ ஆரம்பிக்கிறான். அவனுடைய சோர்வை யாரும் கவனிக்க மாட்டாங்க. அவன் மனதில் இருக்கும் வேதனையை யாரும் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் அமைதியாக தாங்கிக் கொள்கிறான். இப்படியே 20 வருடங்கள் கடந்து விடுகின்றன. அதற்கு பிறகு மனிதன் 60 வயதை அடைகிறான். அங்கிருந்துதான் நாயின் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இந்த வயதில் அனுபவம் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையை பற்றி நிறைய தெரிந்திருக்கும். குடும்பத்தின் நன்மைக்காக சில அறிவுரைகளை சொல்ல நினைப்பான். ஆனால் பல இடங்களில் அவன் சொல்வதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. சிலர் அவருக்கு வயசாயிடுச்சு, பழைய காலத்திலே இருக்கிறார் என்று அலட்சியமாக பேசுவார்கள். சிலர் முகம் சுளிப்பார்கள். இன்னும் சிலர் இப்போ காலம் மாறிவிட்டது, நீங்கள் அமைதியாக இருங்க என்று சொல்லிவிடுவார்கள். வாழ்நாள் முழுவதும் குடும்பத்திற்காக உழைத்த மனிதன் தன்னுடைய வீட்டிலேயே அந்நியன் போல உணர ஆரம்பிக்கிறான். அவனுடைய அனுபவத்துக்கு மதிப்பு குறைகிறது. கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்காமல் போகிறது. நாயின் விசுவாசத்தை எல்லாரும் பயன்படுத்தி கொள்வார்கள். ஆனால் அதன் மனதை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதே நிலைதான் பலருடைய முதுமையிலும் நடக்கிறது. நண்பர்களே, இந்த இடத்தில்தான் பல குடும்பங்கள் பெரிய தவறை செய்கின்றன. வயதானவர்கள் பேசுவது பிடிக்கவில்லை என்ற காரணத்திற்காக அவர்களை ஒதுக்கிவிட்டால் அவர்கள் மனதில் ஏற்படும் காயம் வாழ்நாள் முழுவதும் மாறாது. ஆனால் இன்னும் ஒரு வாழ்க்கை கட்டம் மீதம் இருக்கிறது. அதுதான் மிகவும் அமைதியானதும் அதே நேரத்தில் மிகவும் வேதனையானதுமான காலம். 80 வயதை கடந்த பிறகு மனிதன் விரும்பி வாங்கி கொண்ட ஆந்தையின் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அந்த கட்டத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? அதை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொன்னபோது அவங்களுடைய கண்களிலேயே கண்ணீர் வந்தது. சிவபெருமான் மெதுவாக பார்வதி தேவியை பார்த்து பேச ஆரம்பிச்சார். பார்வதி, 80 வயதை கடந்த பிறகு மனிதன் விரும்பி வாங்கி கொண்ட ஆந்தையின் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அந்த வயதில் உடலின் சக்தி குறைய ஆரம்பிக்கும். கண்கள் முன்பு போல தெளிவாக பார்க்காது, காதுகள் சரியாக கேட்காது, கால்கள் நீண்ட நேரம் நடக்க மறுக்கும். சிறிய வேலைகளை கூட மற்றவர்களின் உதவியோடு செய்ய வேண்டிய நிலை வரும். ஒரு காலத்தில் குடும்பத்தை வழிநடத்திய மனிதன் இப்போது ஒரு டம்ளர் தண்ணீருக்கு கூட மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. எப்போது சாப்பாடு தருவார்கள், எப்போது மருந்து கொடுப்பார்கள், யாராவது வந்து 2 வார்த்தை பேசுவார்களா என்று அமைதியாக எதிர்பார்த்து கொண்டிருப்பார். ஆந்தை இரவு முழுவதும் அமைதியாக சுற்றுப்புறத்தை பார்த்து கொண்டிருப்பது போல பல வயதானவர்களும் தங்கள் வீட்டிலேயே ஒரு மூலையில் அமர்ந்து குடும்பத்தினரை பார்த்து கொண்டே நாட்களை கழிக்கிறார்கள். அவர்களுக்கு அதிகமாக எதுவும் தேவையில்லை. அன்பான ஒரு வார்த்தை, கொஞ்சம் மரியாதை, சிறிது நேரம் அருகில் உட்கார்ந்து பேசும் மனசு, அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இதையெல்லாம் கேட்ட பார்வதி தேவி மனம் நெகிழ்ந்தது. பிரபுவே, அப்படியானால் ஒரு மனிதன் முதுமையில் அவமதிக்கப்படாமல் அனைவராலும் மதிக்கப்படும் வாழ்க்கையை வாழ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. அதற்கு சிவபெருமான் புன்னகையுடன் பதில் சொன்னார். பார்வதி, அதற்கான விதையை இளமையிலேயே விதைக்க வேண்டும். ஒரு மனிதன் நல்ல குணத்தோடு வாழ்ந்தால், யாரையும் அவமதிக்காமல் நடந்து கொண்டால், பதவி, பணம், அதிகாரம் வந்தாலும் அகங்காரம் இல்லாமல் இருந்தால், தன்னால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்தால்,
குடும்பத்தில் பாகுபாடு காட்டாமல் அனைவரையும் சமமாக நேசித்தால் அவன் முதுமையில் ஒருபோதும் தனிமையில் இருக்க மாட்டான். நல்ல குணம்தான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். பணம் ஒரு நாள் குறையலாம், பதவி ஒரு நாள் போய்விடலாம், உடலின் வலிமையும் காலத்தோடு மாறிவிடும். ஆனால் நல்ல மனசால் சம்பாதிச்ச மரியாதை மட்டும் வாழ்க்கையின் கடைசி வரை மனிதனோட இருக்கும். மற்றவர்களின் மனதில் இடம் பிடித்தவன் முதுமையிலும் அவர்களுடைய இதயத்திலேயே வாழ்வான். சிவபெருமானின் வார்த்தைகளை கேட்ட பார்வதி தேவி அமைதியாக தலை குனிந்தாங்க. அந்த நொடியில் முதுமையின் உண்மையான ரகசியத்தை அவங்க முழுமையாக புரிந்து கொண்டாங்க. நண்பர்களே, இந்த ஆன்மீக கதை நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. முதுமையில் நமக்கு கிடைக்கும் மரியாதை அந்த வயதில் ஆரம்பிப்பதில்லை. நாம் இளமையில் எப்படி வாழ்ந்தோம், எப்படி பேசினோம், யாருடைய மனதையும் காயப்படுத்தாமல் நடந்தோமா, நம்மால் முடிந்த உதவியை செய்தோமா என்பதற்கான பலன்தான் அது. அதனால் வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கு சென்றாலும், பணம் அல்லது பதவி வந்தாலும் மனித நேயத்தை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். பெற்றோர்களை மதியுங்கள், வயதானவர்களிடம் அன்பாக பேசுங்கள். இன்று நாம் அவர்களிடம் காட்டும் மரியாதை நாளை நமக்கே திரும்பி வரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினரிடம் நண்பர்களுடனும் கண்டிப்பாக பகிருங்கள். இப்படிப்பட்ட ஆன்மீக கதைகள் தொடர்ந்து பார்க்க நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள். இந்த கதையை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ல எழுத மறக்காதீங்க. உங்கள் ஒவ்வொரு கருத்தையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு படிக்கிறோம். மீண்டும் ஒரு அருமையான ஆன்மீக கதையுடன் விரைவில் சந்திப்போம். அதுவரை ஜெய் ஸ்ரீ ராதே, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.